சின்ன வயதிலே இதய நோய் சார்ந்த பிரச்சனைகள் வரதை பார்க்குறோம். இதற்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்கவழக்கமும், அதே மாரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலு, செடன்ட்ரியா இருக்கிறது, அதிகமா உடல் உழைப்பு, உடற்பயிற்சி எதுவுமே பண்ணாத ஒரு விஷயங்கள், இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்களா இருக்கு. காலை நேரத்துல எழுந்த உடனே ஃபோன் பார்க்குறது, இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு, நான் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தினுடைய அந்த ஒரு தொடர்ச்சிய தொடங்கும். அதே மாதிரி உங்க உடம்புல மெட்டபாலிசமும் கரெக்ட்டா பேலன்ஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரீசன்ட் ரிசர்ச் சொல்லுது. காலைல எழுந்த உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வெதுவெதுப்பான வெந்நீர் குடிங்க. ஸோ இந்த வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கும் பொழுது குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியாகும். நைட்ல நீங்க ஒரு 6, 7 மணி நேரம் தூக்கத்துல இருக்கும் பொழுது, ஸோ உடம்புல நீர்ச்சத்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். காலையில எழுந்த உடனே நீங்க தண்ணீர் நல்லா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க செல்களுக்கு தேவையான அந்த நீர்ச்சத்து கிடைக்கும். அதே மாரி இந்த குடல்ல ஆசிட் சுரந்திருக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் டைலூட் ஆகறதுனால உங்களுடைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் வராது. 2வது விஷயம், காஃபி குடிக்கிறத தவிர்த்துடுங்க. காலை நேரத்துல எழுந்த உடனே காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா, நமக்கு நைட்ல 10லேருந்து 3 மணி வரைக்கும் மெலட்டோனின் செக்ரீட் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு 3:30 மணிக்கு மேல 4 மணி போல கார்டிசால் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு 5 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் அது பீக்லேயே இருக்குன்னு சொல்லலாம். அந்த சமயத்துல காஃபி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிமுலன்ட் மாதிரி. அத நம்ம எடுத்துக்கும் பொழுது, அந்த பாடியில அந்த அடினோசின் அப்படிங்கிறதோட அளவு குறைய ஆரம்பிக்கும். 3வதாக காலையில எழுந்த உடனே சன்லைட் எக்ஸ்போஷர்ல இருக்கிறது. அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் நீங்க சன்லைட் எக்ஸ்போஷர்ல இருக்கீங்க அப்படின்னா, காலை நேரத்துல நம்மளுடைய இந்த சன் ரேஸ்ல சில வகையான வேவ்லென்த் இருக்கக்கூடிய கதிர்கள் நம்ம செல்ல இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவை ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ இம்மீடியட்டாக நம்ம பாடியில் ஒரு அலாரம் செட் ஆகுது. அடுத்து ஒரு 14 ஹவர்ஸ் கழிச்சு நமக்கு மெலட்டோனின் திருப்பி செக்ரேட் ஆகணும். இந்த மாதிரி ஒரு அலாரம் கிளாக் செட் பண்ணிடுது. ஸோ அப்போது காலை நேரத்தில் இந்த சன்லைட் எக்ஸ்போஷரில் இருந்தோம் அப்படின்னாலே நம்ம பாடியில் இந்த மைட்டோகாண்ட்ரியா ஆக்டிவ் ஆகி ஸோ செல்களுக்கு தேவையான அந்த சக்தியை உருவாக்கும். 4வதாக ஒரு வாக்கிங் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா ஒரு எக்ஸசைஸு இல்லை ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி காலை வேலைகளில் பண்ணுறது நல்லது. காலையிலேயே நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா, மார்னிங் சாப்பிட்ற ஃபுட்டு, ஆஃப்டர்நூன் சாப்பிட்ற ஃபுட்டு, இது எல்லாமே பாடியில் கொஞ்சம் கல்லீரலில் கிளைக்கோஜனாக ஸ்டோர் ஆகும். மீதி இருக்கிறதுல கொஞ்சம் மட்டும்தான் நம்மளுடைய மசிலுக்கு போகும். மற்ற எல்லாமே கொழுப்பாக மாறிடும். 5வதா காலை உணவை அதிக புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவாக எடுத்துக்கோங்க.